வணக்கம். உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகளை சில நொடிகளில் உங்கள் கண்முன்னே நிறுத்தும் டாப் 20 செய்திகள். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக உருவாகியுள்ள நிலையில் நாளை பிற்பகலில் மாமல்லபுரம், காரைக்கால் இடையே கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் புயல் கரையை கடக்கும் போது மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே சேமலைகவுண்டம்பாளையம் தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த தந்தை, தாய் மற்றும் மகன் ஆகிய 3 பேரை நேற்று இரவு மர்ம நபர்கள் வீடு புகுந்து கொடூரமாக வெட்டி கொலை செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் 5 தனிப்படை அமைத்து விசாரிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டை குற்றவாளிகளின் சொர்க்க பூமியாக மாற்றியிருப்பதாகவும், பல்லடம் கொலையில் தொடர்புடையவர்கள் அனைவரையும் கைது செய்யுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக வலியுறுத்தியுள்ளார். மருத்துவர்களின் காலி பணியிடங்களுக்கான தேர்வினை முன்கூட்டியே நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும், முதலமைச்சர் அறிவுறுத்தலின்படி 2553 மருத்துவ காலி பணியிடங்களுக்கான தேர்வு ஜனவரி 5ஆம் தேதி நடைபெறும் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே இருளர் மக்களுக்கு ஒதுக்கிய நிலத்தில் உள்ள குடிசைகளை அகற்றிய அதிகாரிகளை கண்டித்து சாலையில் படுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை கைது செய்த போலீசார் திருமண மண்டபத்தில் அடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 57,280 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 70 ரூபாய் உயர்ந்து 7,160 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளி விலை கிராமுக்கு 2 ரூபாய் உயர்ந்து 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மதுரை மாவட்டத்தில் இந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட டங்ஸ்டன் சுரங்க உரிமையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். வணிகர்களின் கடை வாடகைக்கு 18% GST வரி விதிப்பு முறையை எதிர்த்து டிசம்பர் 11ஆம் தேதி மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். சிறுமிகளுக்கு எதிராக நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் தரக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க மாநில அரசு தனிச்சட்டத்தை இயற்ற வேண்டும் என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அறிவுறுத்தியுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் காரணமாக தூத்துக்குடியில் இன்று 4வது நாளாக மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாததால் சுமார் 4 கோடி ரூபாய் வரை வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றனர். இந்தோனேஷியாவில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 27ஆக உயர்ந்த நிலையில் மாயமானவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்துக்கள் மீதான தாக்குதலை கண்டித்து கொல்கத்தாவில் இந்து அமைப்பினர் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் அதானி விவகாரம், மணிப்பூர் வன்முறை, உத்தரப்பிரதேசத்தில் சம்பாவில் சமீபத்தில் நடந்த வன்முறை ஆகியவற்றை குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சியினர் கடும் அமளியில் ஈடுபட்டதை தொடர்ந்து இரு அவைகளும் டிசம்பர் 2ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 18 முதல் 50 வயது வரையிலான பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் என ஹேமந்த் சோரன் தெரிவித்துள்ளார். இலங்கை அணி 2 டெஸ்ட் போட்டிகளில் இலங்கை வீரர் ஜெயசூர்யா ஜான்சன் ஒரு இன்னிங்ஸில் குறைந்த ரன்கள் விட்டுக் கொடுத்து 7 விக்கெட்டுகளை கைப்பற்றி முதல் வேகப்பந்து வீச்சாளர் என்ற சாதனையை படைத்துள்ளார். பெர்த்தில் நடைபெற்ற டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவை வீழ்த்தியதை பற்றி பேசிய ஆஸ்திரேலிய முன்னாள் கேப்டன் ரிக்கி பாண்டிங், இந்த தொடரை இந்திய அணி வெற்றியோடு தொடங்கும் எனத்தான் எதிர்பார்க்கவில்லை எனவும், தற்போது இந்தியா சொந்த மண்ணை விட வெளிநாட்டில் சிறந்த அணியாக திகழ்கிறது என தெரிவித்தார். டொனால்ட் ட்ரம்ப் மெட்டா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் ஜுக்கர்பெர்க்கை சந்தித்து பேசினார். அப்போது அதிபரின் ஆலோசகர் ஸ்டீபன் மில்லர், மார்க் ஜுக்கர்பெர்க் ட்ரம்பின் பொருளாதார திட்டங்களை ஆதரிக்க விரும்புகிறார் எனவும், எனவே தனது உறவை புதுப்பிக்கும் வகையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது எனவும் தெரிவித்தார்.
நாசா கண்டுபிடித்துள்ள 16 சைக் சிறுகோளில் நிக்கல், இரும்பு, தங்கம் மற்றும் பிளாட்டினம் ஆகியவை மதிப்பு தோராயமாக $100 பில்லியன் உள்ளதால் உலக மக்களை அனைவரையும் கோடீஸ்வரராக மாற்றும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கும் மசோதாவுக்கு அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் விதியை மீறும் நிறுவனங்களுக்கு 250 கோடி வரை அபராதம் விதிக்கப்படும் என்று அந்த மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவின் ஆல்பர்டா நகரில் இரவு நேரங்களில் வானல் தோன்றிய ஒளி தூண்களின் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன. இத்துடன் டாப் 20 செய்திகள் நிறைவு பெறுகிறது. உலகில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள பாருங்கள் AI இன் டாப் 20 செய்திகள்.